ஹலோ டெவலப்பர்ஸ், உங்க அடுத்த பெரிய வெப்3 ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதும்போது ரொம்ப நாளா யூஸ் பண்ற ஹார்ட் ஹேட்லயே இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல புதுசா கலக்கிட்டு இருக்கிற ஃபவுண்டரிக்கு மாறலாமான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க இப்பதான் டெவலப்மெண்ட்குள்ள வர்ற ஒரு பிகினரா இருக்கலாம், இல்லனா பல வருஷம் அனுபவம் உள்ள ஒரு சீனியர் டெவலப்பரா இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் சரி, இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். ஹார்ட் ஹேட்டா, ஃபவுண்டரியா? இது சும்மா ஒரு டூல செலக்ட் பண்ற விஷயம் மட்டும் இல்லங்க. இது உங்க மொத்த டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோவையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான். ஆனா ரெண்டுக்குமே அதோட சொந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. எது எப்போ யாருக்கு செட் ஆகும்னு இப்போ நம்ம தெளிவா பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஃபீல்டோட ஒரு சீனியர், பல டெவலப்பர்ஸோட ஃபேவரட்டா இருக்கிற ஹார்ட் ஹேட் பத்தி பார்க்கலாம். இது ஜாவாஸ்கிரிப்ட் மற்றும் டைப்ஸ்கிரிப்ட் அடிப்படையில வேலை செய்யற ஒரு எதீரியம் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதோட ஃபிளெக்சிபிலிட்டியும் எக்ஸ்டென்சிபிலிட்டியும் தான். சரி, ஹார்ட் ஹேட்ல என்னென்ன பிளஸ் இருக்கு? முதல்ல, இதோட செட்டப் ரொம்பவே ஈஸி. குறிப்பா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கும். ரெண்டாவது, இதோட கம்யூனிட்டி ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா ஆன்லைன்ல தேடினா உடனே ஹெல்ப் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட பிளகின் சப்போர்ட். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வேணுமா, அதுக்கு கண்டிப்பா ஒரு பிளகின் இருக்கும். ஆனா இதுல சில குறைகளும் இருக்கு. ஃபவுண்டரியை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் ஹேட்ல டெஸ்டிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி தான். பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இது உங்க நேரத்தை வீணடிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நோட் ஜேஎஸ் சார்ந்திருக்கிறதால உங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள நோட் மாடியூல்ஸ் ஒரு பெரிய ஃபோல்டர் உருவாகி ப்ராஜெக்டோட சைஸை பயங்கரமா ஏத்திடும். ஃபவுண்டரின்றது ரஸ்ட் மொழியில எழுதப்பட்ட ஒரு அதிவேகமான போர்ட்டபிள் மற்றும் மாடுலர் டூல்கிட். ரஸ்ட்ல எழுதினதாலேயே இதுக்கு அவ்ளோ வேகம் கிடைக்குது. இதோட முக்கிய நோக்கமே பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபவுண்டரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அதோட ஸ்பீட் தாங்க. உண்மையிலே டெஸ்டிங் ஸ்பீட் ராக்கெட் வேகம் தான். அடுத்ததா, இதுல நீங்க உங்க டெஸ்ட்டை சாலிடிட்டி மொழியிலேயே எழுதலாம். அதாவது நீங்க உங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுற அதே மொழியிலேயே டெஸ்ட்டும் எழுதலாம். இதனால ஜாவாஸ்கிரிப்டுக்கு மாறி மாறி போக வேண்டிய வேலையே இல்ல. இது ரொம்ப லைட் வெயிட்டான டூல். ஹார்ட் ஹேட் மாதிரி நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸ் பிரச்சனை எல்லாம் இல்ல கிடையாது. ஆனா இதுலயும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்க்கு இதை கத்துக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹார்ட் ஹேட் அளவுக்கு இதோட கம்யூனிட்டியும் பிளகின் சப்போர்ட்டும் இன்னும் வளரல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இதுல ரெண்டாவது பேச்சுக்கு இடமே இல்ல. ஃபவுண்டரி தான் கிளியர் வின்னர். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நீங்க டெஸ்ட் பண்ணும்போது இந்த வேகத்தோட அருமை உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததா, டெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். ஹார்ட் ஹேட்ல நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் அல்லது டைப்ஸ்கிரிப்ட்ல டெஸ்ட் எழுதணும். ஆனா ஃபவுண்டரில நீங்க கான்ட்ராக்ட் எழுதுற அதே சொலிடிட்டிலேயே டெஸ்ட் எழுதலாம். இதனால ஒரு டெவலப்பரா நீங்க ஒரே லாங்குவேஜ்குள்ளேயே உங்க முழு வேலையும் முடிக்க முடியும். டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஹார்ட் ஹேட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய டியூட்டோரியல்ஸும் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்பீடு தான் முக்கியம், சிஎல்ஐல வேலை பார்க்கறது தான் பிடிக்கும்னா ஒரு அட்வான்ஸ் டெவலப்பரா உங்களுக்கு ஃபவுண்டரி ரொம்பவே பிடிக்கும். ஈகோசிஸ்டம்னு சொன்னா அதுக்கு கிடைக்கிற சப்போர்ட், பிளகின்ஸ், டியூட்டோரியல்ஸ் எல்லாமே அடங்கும். இந்த விஷயத்துல ஹார்ட் ஹேட் பல வருஷமா இருக்கிறதால அதுக்கு ஒரு பெரிய மெச்சோர்டான ஈகோசிஸ்டம் இருக்கு. ஃபவுண்டரியோட ஈகோசிஸ்டம் இப்போதைக்கு சின்னதுதான், ஆனா அது ரொம்ப ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. உங்களுக்கான ஒரு சிம்பிள் கைட் இதோ. ஸ்டெப் 1, நீங்க ஒரு பிகினரா இருந்தா தயக்கமே இல்லாம ஹார்ட் ஹேட்ல ஆரம்பிங்க. அதோட பெரிய கம்யூனிட்டியும் ஈஸியான செட்டப்பும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 2, இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், என் ப்ராஜெக்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு சொன்னா உங்க சாய்ஸ் ஃபவுண்டரி தான். அதோட வேகம் உங்க டெவலப்மெண்ட் நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும். ஸ்டெப் 3, ஒரு ப்ரோ டெவலப்பர் ஆகணும்னா என்ன செய்யணும்? சிம்பிள், ரெண்டையுமே கத்துக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சரியான டூலை பயன்படுத்துறதா ஒரு சிறந்த டெவலப்பருக்கு அழகு.